ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல இது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நிதானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக விளங்கும். எதுக்கு அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எப்படி இருந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியங்களை உங்களால் அடைய முடியும் அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்துக்கிடுவீங்க. இதனால் அவங்களுடைய பெற்றோர்களால் என்ன கூறினாலும் சரி, வேலை செய்கின்ற இடத்தில் மற்றவங்க என்ன திட்டினாலும் சரி, முடிந்த அளவுக்கு நீங்களே நிதானத்தை கடைபிடிப்பீங்க. உங்களுக்கு நிதானம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருக்கவே இருக்காது. யார் என்ன கூறினாலும் அவங்கள்ட்ட ஏற்று பேசணும், அவன் எப்படி நம்மளை பேசலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவராகத்தான் இந்த ரிஷபம் ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு நிதானம் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நிலைத்தன்மை, எந்த விதமான வேலைகள் செய்தாலும் அந்த ஒரு வேலையில பொறுமையா இருப்பீங்க. பொறுமையா இருந்து அந்த ஒரு வேலையை கத்துக்கிட்டு அதிலிருந்து நம்ம வெளியே வரணும். அங்க ஏதாவது சண்டை சச்சரவு ஏற்பட்டாலும், அவங்க ஏதாவது நம்ம தப்பா பண்ணிட்டு திட்டி இருந்தாலும் அந்த ஒரு வேலையை விட்டு நம்ம வெளியே வந்தோம்னா இதனால நமக்கு இன்னும் பிரச்சனை ஏற்படும். எனவே முடிந்த அளவிற்கு எந்த ஒரு வேலையை செய்தாலும் அந்த வேலையில நம்ம கற்றுக்கொண்டு முழுமையாக கற்றுக்கொண்ட பிறகுதான் அதுல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு உணர்வானது உங்களுக்குள் எப்பொழுதுமே இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துல உங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இந்த ஒரு நேரத்தில் ஒப்படைக்கப்படும். அப்படிப்பட்ட ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு அந்த பொறுப்புணர்வை நீங்க காப்பாற்றுவீங்க. அது பணம் விஷயமாக இருக்கலாம், பொருள் விஷயமாக இருக்கலாம். உங்களுக்குன்னு சில வாய்ப்புகளும் சில வேலைகளும் உங்களுடைய வீட்டில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு செயல்களை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வீட்டில் கொடுத்தபடி அந்த ஒரு பொறுப்பை கண்டிப்பாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. இதனால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க உங்கள் மீது அதிக அளவு மதிப்பும் மரியாதையும் இந்த ஒரு நேரத்தில் அதிகமாகவே வைப்பாங்க. அதே இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு எந்த விதமான முடிவுகளை எடுத்தாலும் சரி, அந்த ஒரு முடிவை ஆழமாக யோசிங்க. ஆழமாக யோசித்து அதுக்கு பிறகு அந்த ஒரு முடிவை நீங்கள் தீர்மானம் செய்யணும். அப்படி தீர்மானம் செஞ்சீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அவசரத்தை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னா வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும். எனவே ரிஷபம் ராசி அன்பர்கள் நேரத்தில் நீங்கள் அவசரத்தை உங்களுடைய கையில் எடுக்கக்கூடாது. பொறுமையை உங்கள் கையில் எடுத்து எப்படி நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் உணர்ந்து கொள்வீங்க. உங்களுடைய தொழில் மற்றும் வேலை இந்த ஒரு நேரத்தில் எப்படி அமையும் என்றால், பணியில் உங்களுடைய உழைப்பு பாராட்டப்படக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் இன்று உங்களுக்கு முடிவுக்கு வந்துவிடும். அது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு நிலைகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு என அனைத்துக்கும் எதுவாக இருந்தாலும் சரி, நீண்ட நாட்களாக நிலுவையில் சில பிரச்சனைகள் சில வேலைகள் உங்களுக்கு முடியாம தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும். அந்த முடியாத வேலைகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக முடித்து வைக்கப்படும். மேல் அதிகாரிகளுடன் நல்ல புரிதல் உருவாகக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயமாக விளங்கும். வியாபாரத்தில் நிலையான லாபம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டியது உங்களுக்கு மிகவும் நல்லது. வருமானம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு சீராக இருக்கும். பணத்தினால் இந்த ஒரு நாளில் அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையானது இருக்காது. மற்ற நாட்களை விட உங்களுடைய வருமானமும் இருக்கட்டும், உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகங்கள் அனைத்திலும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் சீராகவே இருக்கும். மற்ற நாட்களை விட கொஞ்சம் அதிக அளவு பணமானது உங்களுடைய கையில் இந்த ஒரு நேரத்தில் தங்கும். ஆனால் நீங்கள் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் சேமிப்பை உங்களால் உயர்த்த முடியும். உங்களுக்கு போதுமான அளவுக்கு பணமானது நீங்கள் செய்கின்ற தொழிலின் மூலம் கண்டிப்பாக உங்களை தேடி வந்துவிடும். ஆனால் அந்த ஒரு பணத்தை உங்களால் எப்படி சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறது இன்னை வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய வாழ்க்கை துணை பேச்சை கேட்டோ, உங்களுடைய உறவினர்கள் பேச்சை கேட்டோ நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சில தேவையில்லாத பணங்களை தேவையற்ற செலவுகளுக்காக நீங்கள் பயன்படுத்துவீங்க. அதனால் உங்களுக்கு அந்த ஒரு சேமிப்பின் அவசியம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு புரியாது. பிற்காலத்தில் அதற்கான சேமிப்பின் அவசியம் புரியும் பொழுது நீங்கள் அதை நினைச்சு வாழ்க்கையில் புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். சொத்து நிலம் தொடர்பான விஷயங்களை நல்ல செய்தி உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும். உங்களுடைய குடும்ப உறவுகள் இந்த ஒரு நேரத்தில் குடும்பத்தில் அமைதி ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். பெரியவங்களின் ஆலோசனை உங்களுக்கு பயனளிக்கக்கூடும். வீட்டில் சுப செய்திகள் கேட்கும் வாய்ப்பானது உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். காதல் திருமணம் செய்தவர்களுக்கு காதல் வாழ்க்கையில் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்கும். இத்தனை நாட்கள் காதல் வாழ்க்கையிலிருந்து எந்த விதமான ஒரு நல்ல செய்திகளும் வரவில்லை என்றால் கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் காதல் வாழ்க்கையிலிருந்து கட்டாயமாக உங்களை தேடி வரும். மனம் திறந்து பேசுவதால் தவறான புரிதல்கள் அனைத்தும் நீங்கிக் கொள்ளும். நீங்க இத்தனை நாட்கள் மனசு விட்டு பேசாம ஒருவருக்கொருவர் மனத்துக்குள்ள சின்ன சின்ன தயக்கங்களும் சின்ன சின்ன சந்தேகங்களும் ஒருவரை பற்றி ஒருவர் நினைத்து கொண்டு இருந்திருப்பீங்க.
அதை நீங்கள் இத்தனை நாள் வெளிப்படுத்தாமல் இருந்ததுனால இத்தனை நாள் உங்களுக்குள் புரிதல் அப்படிங்கிறது இல்லாமலே இருந்து கொண்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் மனசை விட்டு உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குற்றங்களை கூறுவீங்க. இதனால் அந்த ஒரு குற்றங்கள் அது குற்றங்கள் கிடையாது, அவங்க மீது சரியாக தான் இருந்திருக்காங்க, நம்ம தான் அதை தவறாக புரிஞ்சு குற்றம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். உங்களுடைய காதலானது திருமண முயற்சி வரைக்கும் செல்வதற்கான முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும். உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உடல் நலம் பொதுவாக நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். உணவு முறையில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. கழுத்து தொண்டை தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கண்டிப்பாக ஏற்படலாம். இதனால் நீங்கள் அதை அலட்சியப்படுத்தாம உடனே மருத்துவர் அணுகுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இல்லையென்றால் பெரிய அளவில் பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வந்துவிடக்கூடும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் மகாலட்சுமியை வழிபடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. மகாலட்சுமியை நீங்கள் வழிபட்டு உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் வையுங்கள். கண்டிப்பாக மகாலட்சுமி தேவி உங்களுடன் இருந்து எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் இனிப்பு தானத்தை இனிப்பு தானத்தை நீங்கள் வழங்கணும். எறும்புகளுக்கு அப்படி தானம் செய்யும் பொழுது அதிகளவு உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். உங்களால் அதிகளவில் அன்னதானம் செய்ய முடியும் அப்படின்னா அங்கே கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். அப்படி அன்னதானம் செய்ய முடியவில்லை என்று கூறுகின்ற பக்தர்கள் அனைவரும் இந்த ஒரு நேரத்தில் எறும்புகளுக்கு இனிப்பு தானத்தை வழங்குங்க. அது ஒவ்வொரு உயிரினமும் சாப்பிட்டு செல்லும் பொழுது அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் இத்தனை நாட்கள் செய்த தவறுகளுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும். மொத்தத்தில் இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு பொறுமையுடன் இருந்து உங்களுடைய திட்டங்களில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய திட்டங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக 6ஆம் நம்பரை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறமாக வெள்ளை நிறத்தை நீங்கள் இந்த நாளில் பயன்படுத்தலாம். அதிர்ஷ்ட நேரம் காலை 10 to மதியம் 12 மணிக்குள் உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள். கண்டிப்பாக இது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். இது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். இது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.